ஹலோ ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இது டைரெக்டாக ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள ஹோம் தேட்டர் செட்டப்பு. இது ஆக்சுவலாக மாடியில் வச்சுருக்கோம். நிறைய வீடியோ நான் பார்க்குறேன், அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி தோணுது நிறைய பேர். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் எப்படி சிம்பிளாக பண்ணலாங்கிற மாதிரி நான் சொல்லலாம்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சின்ன ஒரு ஐடியா. நான் ஃபஸ்ட்டு ஆம்ப்ளிஃபையருக்குள்ளே நம்ம போகலாம். இதுதான் நான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஆம்ப்ளிஃபையர். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே ஒயிட் கலர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நான் சென்டருக்கு யூஸ் பண்ணுறேன். கீழே அடுத்து 2 எண்ணம் இருக்கும், லெஃப்ட் ரைட்டுக்கு ஒன்றும் சரௌண்டுக்கு ஒன்றும் யூஸ் பண்ணுறேன். கீழே உள்ளது பார்த்திங்கன்னா சோனி ஹோம் தேட்ரு, இது நான் முந்தி வாங்கினது. அதில் வந்து ஊஃபர் மட்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறேன். இதுதான் சவுண்டுக்கு நான் பொதுவாக யூஸ் பண்ணுறது. நான் ரொம்ப அதிகமாக அதில் செலவு பண்ணல. பட் சோனி கண்டிப்பாக ரேட்டு கூடுனது தான். நான் இது முந்தி ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நான் வாங்கினது. அதை ஊஃபருக்கு மட்டும் நான் பயன்படுத்துகிறேன். ஏன்னா அதில் உள்ள சின்ன சின்ன ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் நமக்கு சவுண்டுக்கு வந்து உபயோகப்படுத்த முடியாது. அந்த இது எல்லாமே தனித்தனியாக நம்ம நார்மலாக ஆம்ப்ளிஃபையர் இது ₹1000 சம்திங். நம்ம ₹1000 நமக்கு பெரிய அமௌண்ட்டு தான். பட் ₹1000 நம்ம இது வாங்க முடியும். இந்த மாதிரி ₹1000 நீங்கள் வாங்கினீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு தனியாக, சரௌண்டுக்கு தனியாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சவுண்டு நல்லா இன்னும் எஃபெக்டாக கிடைக்கும். இப்போ நிறைய நம்மளால் அது டக்குன்னு நம்மளால் வாங்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்னதாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் மாடிங்கிறனால அது பெரிய ஹாலு. ஸோ அந்த ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ சவுண்டு வந்து உள்ளே வைக்கணுன்னா, ஏன்னா தகர சீட்டு. ஸோ சவுண்டு நமக்கு உள்ளே தங்காது. நம்ம இன்னும் அக்காஸ்டிக்லாம் போட்டு அந்த மாதிரி பெரிய லெவலில் நம்ம பண்ணலை. நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு ஆசைக்காக எல்லாேருக்கும் அந்த பைத்தியம் உண்டு. நான் மெயினாக அந்த சவுண்டு பைத்தியம். ஸோ என்னோடய ஆசைக்காக இந்த மாதிரி எனக்கு இது தானாக அமைஞ்சது. மேலே வந்து வேறு ஒரு சிச்சுவேஷனுக்காக சீட்டு போட்டோம். அதை அப்படியே படம் பார்க்கறதுக்காக இப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன். வந்து சைட்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் சவுண்டு எப்படி கொடுத்துருக்கேன்னா, அந்த ஸ்க்ரீன் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்க்ரீனுக்கு உள்ளேயும் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கேன். இப்போ எல்லாமே நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா லைட்டு போட்டுட்ருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அதை ஸ்க்ரீன் அப்போ காட்டுறேன் உங்களுக்கு. நான் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது லைட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம். கரெக்டாக உங்களுக்கு வித்தியாசம் உங்களுக்கு ஃபோனில் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் கண்டிப்பாக நல்ல வித்தியாசம் இருக்கும். ஒரு தேட்டரில் பார்க்குற மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் நான் இப்போ இப்படி பார்த்தா 200 இன்ச்சுக்கு மேலே வருங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு பெரிய இதாக இருக்கும். இப்போ ஒரு படம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அருமையாக இதாக இருக்கும். அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஸ்பீக்கரை நான் எப்படி என்னது யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் தெளிவாக நான் சொல்கிறேன். இதில் தான் நான் இப்போதைக்கு படம் பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ முதல்ல பாருங்கள். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். நான் அதுக்கப்புறம் நான் எப்படி சிம்பிளாக பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். முடிஞ்சால் கமெண்டில் கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நம்ம அதிகமாக செலவு பண்ண வேண்டாமேன்னு எனக்கு தோணுது. நம்மளால் சிம்பிளாக பண்ண முடியும். அதில் சில மிஸ்டேக்கும் இருக்குது. அது என்ன பிரச்சனை வருங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நான் ஆம்ப்லேருந்து எந்தெந்த ஆம்பு யூஸ் பண்ணுறேன், ஆம்ப்ளிஃபையரை பற்றி சொல்லிட்டேன். பட் இதுக்கு நான் இப்போ கன்வெர்ட்டர் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதை பற்றி எல்லாமே நான் சொல்கிறது. இப்போ ஸ்பீக்கர் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஸ்பீக்கர் எல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன். எல்லாமே சிம்பிளாக சாதாரணமாக தாங்க யூஸ் பண்ணுறேன். ஆனால் உள்ளே நீங்கள் படம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை பற்றி எல்லாமே நான் தெளிவாக சொல்கிறேன். இது பின்னால் வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டு இது 6 இன்ச்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப பெரிய லெவலில் இது பண்ணுறேன். லெஃப்ட் ரைட்டும் 6 இன்ச்சு தான். ஆக்சுவலாக லெஃப்ட் ரைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனுக்குள்ளே ஒன்று இருக்கும். லெஃப்ட் ரைட்டு சென்ட்ரு ஸ்க்ரீனுக்கு பின்னால் நான் வச்சுருக்கேன். அது எல்லாமே அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். சைடுலேயும் இப்போ நான் காட்டினது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு. ஸ்க்ரீனுக்குள்ளே லெஃப்ட் ரைட்டு இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஹாலில் நம்ம சைடில்